படம் சொல்லுது. பஸ் ஸ்டாப் பார்த்தோன்னே வெறும் பீரு குடிச்சின்னு அதை குடிச்சின்னு இதை குடிச்சின்னு இதுனா திருப்பி வந்து டூயட் சாங் படத்துக்கு வந்துட்டோமா. நம்ம வந்து பழங்குடியிற மாதிரி வந்தது. பஸ் ஸ்டாப் எனக்கு போர் தான் வச்சுது. பஸ் ஸ்டாப் பின்ன இது மாதிரிலாம் காமிச்சா வச்சு தண்ணி அடிச்சுன்னு பிஜிஎம் சாங் வச்சுன்னு காரில் போட்டுன்னு இதெல்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்? ஏன்னா படம் போஸ்டர் இருக்கும், உள்ளே போய் பார்த்ததுக்கு முதல்ல சம்மந்தமே தான் இல்லை. அதுக்கப்புறம் அந்த பையனை வச்சு தான் ஸ்டோரியே எடுக்கிறாங்க. அந்த ஸ்டோரியை வச்சோன்னா அந்த பையன் வந்து 700 வருஷம் எப்பா 700 ஆண்டுகள் அந்த கதையை வச்சு ப்ளே பண்ணி வந்துக்கிறாங்க. இது வந்து படம் வந்து அந்த சூர்யா நல்லா இருக்குது. இது அதுக்கு தகுந்த மாதிரி கங்கவான்னு பேருக்கு அந்த சூர்யா நல்லது. செகண்ட் பார்ட்டி எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அந்த குழந்தைய காப்பாத்துறது போயிட்டு என்ன கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை. அது நம்புற மாதிரியா குழந்தை காப்பாத்துறது அது ஓகே. அந்த பையனை மறுபிறவே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாப்ல அந்த குழந்தைய காப்பாத்து அந்த கங்க வேலை. இது செகண்ட் ஹாப் சூர்யா காப்பாத்து எனக்கு சுத்தமா புரியல. படம் நல்லா இருக்குது. ஏன் வேற அதுக்குள்ள நல்லா இல்லைன்னு கோடி கணக்கில் எடுத்துக்கிறோம். அது போய் நல்லா இல்லைன்ற உடனே செகண்ட் ஹாப் தான் தெரியும். பொன்னியின் செல்வன் கூட அப்படிதான் கேட்டீங்க நீங்க. நல்லா இருக்குதா நல்லா இருக்குதா இல்லை. செகண்ட் ஹாப் வந்த பிறகு தானே எல்லாம் நல்லா இருக்குது திருப்திப்பட்டாங்க ஜனங்க. அது மாதிரி செகண்ட் ஹாப்னு வச்சுக்கிறாரு சிறுத்தை. யாரு? சிவா சிறுத்தை வச்சுக்கிறாரு. அதே சிறுத்தையே ஹிட்னு வராரு. கார்த்திகே ஹிட்னு வராருல்ல. அதான் முடிச்சுக்கிறாங்க டீம் 2ன்னு. ஆடு ஒர்க்கு பண்ணிக்கிறாரு. ஆடு செம்ம ஆடு ஒர்க்கு தாறுமாறா பண்ணிக்கிறா போல. அந்த அந்த காட்டுவாசி அதுவா நடிச்சுக்கிறா போல. பக்காவா நடிச்சுக்கிறா போல. அந்த கத்தெல்லாம் காசு இல்ல கத்தம் தெரியுமா? கதையில என்ன பழங்குடி மக்கள் 5 தீவுங்க கையாளுவாங்க அந்த காலத்துல. அது வீரபாண்டி கட்டபொம்மை இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. நாட்டை காப்பாத்துற மாதிரி அந்த காலத்துல காட்டை காப்பாத்தினாங்க. நாட்டை காப்பாத்துறது ஒண்ணு, காட்டை காப்பாத்துறது 2 விஷயங்குது. புரியுதா? உலக போர் யுத்தம் நடக்கிறதுலாம் வந்து மலைவாழ் மக்கள் தான் யுத்தத்துல இருந்து ஆரம்பிச்சு அது ஒரு படிப்படியா சேர சோழ பாண்டி கதையில இருந்து அடுத்தது வருது. நான் சொல்றது புரியுதா? அதுக்கப்புறம் அரசியல்வாதி அடிச்சுக்கிறத நம்ம பாக்குறோம். புரியுதா? அதுக்கப்புறம் அரசியல்வாதி அடிச்சுக்கிறாம 2024 பாக்குறோம். அது படிப்படியா கிமு கீப்புன்னு லைன் வைஸா வந்திருக்காங்க. அதான் கிபு 2024. அந்த பையனை காப்பது 2024. புரியுதா சொல்ற? இதுதான் கதை. ஆடியன்ஸுக்கு என்ன நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்கலாம். இருந்தாலும் வந்து அதெல்லாம் மைண்ட்ல ஏற்றிப்பாங்களான்னு தெரியல. இது மாதிரி வெளியே ரிவ்யூ கொடுத்து பார்க்கலாம். நல்லா என்ன ஒண்ணுன்னா என்னங்க இதை போட்டு பார்க்க சொல்றாங்க. அதாங்க பெரிய தலைவலி. அது ஸ்ட்ரைட்டாவே எடுத்துக்கலாங்க படம். இது இந்த கண்ணாடி இல்லப்பா, அது குதிரை வந்துட்டேன் நீ வேற. பின்ன இந்த கண்ணாடியை போட்டு பாக்குறது அந்த கண்ணாடி. ஆனா கண்ணாடி இல்லாம எடுத்துருக்கலாம் அந்த படம் என்ன பொறுத்த வரைக்கும். நான் சொல்றது புரியுதா? 3D வேணாம்ப்பா இந்த படத்துக்கு. எதுக்கு அந்த ஈட்டெல்லாம் வந்து கண்ணுல குத்துற மாதிரி நெருப்பு மத்தலாம். அதுல மைடியர் குட்டி சத்தெல்லாம் காமிச்சிட்டாங்க. புரியுதா? மைடியர் குட்டி சத்தெல்லாம் 3D எல்லாம் காமிச்சிட்டாங்க. இந்த படம் கண்ணாடி இல்லாம எடுத்துருக்கலாம். அது என்னதுக்கு கண்ணாடி? புரியுதா சொல்றது? குழந்தைங்களாம் வந்து பத்தாது அந்த கண்ணாடில. சின்ன பசங்க நீ சொல்ற மாதிரி பெருசா இருக்குது. நான் சொல்றது குழந்தைங்க எப்படி பார்த்துன்னு கிடக்கான். அது கண்ணாடி இல்லாம இந்த படம் எடுத்துருக்கலாம். எதுக்கு தெரியல எனக்கு. அது சிவா தான் எனக்கு அவர் பத்தி சொல்லணும். ஏங்க இந்த படம் பொன்னியின் செல்வன் மாதிரி கண்ணாடி இல்லாம நாங்க பார்த்தோம். நல்லா தான் இருந்தது. அதே மாதிரி ஏன் எடுத்து 3Dல கண்ணாடியை கொடுக்க ஆரம்பிச்சிங்க? கரெக்டா சொல்றது? இது நான் வைக்கிற செகண்ட் பார்ட்டுக்கு அது கண்ணாடி இல்லாம அதை எடுங்க படத்தை. ஆமா செகண்ட் பார்ட் அது கண்ணாடி. ஏன்னா அப்போ போட்டு பார்த்தா எனக்கு தெரியுது. ஏன்னா கண்ணாடி எடுத்துட்டாவே கொஞ்சம் இதுவா இருக்குது. மூஞ்செல்லாம் இதுவா இருக்குது. அது கண்ணாடி எடுக்கலாமே. பொன்னியின் செல்வன் இந்த மாதிரி படம்லாம் கண்ணாடி எடுக்காம தான் எடுத்தாங்க. ஓடிச்சு. செகண்ட் பார்ட் அது கண்ணாடி போடாம எடுங்க.